அவரா பிரிட்ஜியே பான் பிராக் வச்சு முடிக்க பார்த்தாங்க. பட் அதை பார்க்கறது முன்னாடி இந்த பான் பிராக் எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். அந்த காலத்துல நல்லதாங்க வெத்தலை சாப்பிட்டு ஜீரணத்துக்கு முழுங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெத்தலையில் கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு அப்படி ஆரம்பிச்சது. இது வந்து நாளடைவில் ரொம்ப நாளா யூஸ் பண்ண முடியல. சீக்கிரமா கெட்டு போகுது, எங்க எடுத்துட்டு போக முடியலன்னு இந்த கொத்தாரின்னு ஒருத்தர், மனு சுக்குபாய் கொத்தாரி அவர் பேரு. அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. சின்னதா ஒரு பாக்கெட்ல போட்டு இந்த கொட்டைப்பாக்கு மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ்ல போட்டு அரைச்சு பவுடரா போட்டு விற்க ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ் பிச்சுக்குது. 1973 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு இன்னும் கூட இருக்குது அந்த பிசினஸ் தான். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம இந்தியா எப்படி நாசமா போயிடுச்சுன்னு அது உங்களுக்கே தெரியும். எங்க பார்த்தாலும் துப்பி துப்பி துப்பு இந்தியாவா ஆயிடுச்சு. வேர்ல்டுல 4வது அடிக்ஷன் வந்து இந்த கொட்டைப்பாக்கு, இந்த பாக்கு சுப்பாரி தானா. குட்கா, சுப்பாரி இதெல்லாம் தான் 4வது அடிக்ஷனா. இது அவ்வளவு சீக்கிரத்துல விடவும் முடியாது. பல்லுலாம் கொட்டி போனாலும் விட மாட்டானுங்க. ஓரல் கேன்சர் எல்லாமே இது மூலியமா வருது. சரி, இப்போ அவுரா கதைக்கு வருவோம். என்னடா பண்றது, இது துப்பி துப்பி அதோட மெட்டலோட திக்னஸே கம்மி ஆயிடுச்சு. இவன் கவர்மெண்ட் என்ன பண்றது தெரியாம இன்னமும் பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் இது துப்புறதை நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெய்லியும் வந்து அந்த ஓவரா பிரிட்ஜ் கிளீன் பண்றதுக்கு துப்புரவு பணியாளர்கள் போட்டுருக்காங்க. டெய்லியும் அவங்க கிளீன் பண்றதா வேலையே. இவ்வளவு ஆக்ஷன் எடுத்ததுக்கு அந்த குட்கா பேன் பண்ணிருக்கலாம்ல, அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு பிசினஸ் இருக்கு.